கரெக்டாக இது எந்த இடம் லொக்கேஷன் ஊர்? கரெக்டாக இது வந்து குடிதாங்கிச்சேரி, மன்னார்குடி குடிதாங்கிச்சேரி. குடிதாங்கிச்சேரி திருவாரூர் லைன். வணக்கம். ஆக்சுவலாக பிக்சாஸ் மக்களே, இது வந்து மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் ரூட்டு. இங்கே வந்து ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு கார் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. நான் மைக் இல்லாமல் பேசுகிறேன், ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஸ்கோடா வெஹிக்கிள் ஆக்சுவலாக சுத்தமாக வந்து எரிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் கிடக்கு. அப்படியே பாருங்களேன் அதை. இவருங்க வண்டியில் ஒன்றுமே இல்லை, ஈவன் டயர் வரைக்கும் எரிஞ்சு உள்ள இருக்க கம்பியெல்லாம் வந்து வெளில வந்துட்டு. இங்கே பாருங்க, சுத்தமாக கம்பி வரைக்கும், டயரில் இருக்க கம்பி வரைக்கும் வெளில வந்துட்டு. கண்ணாடியிலேருந்து உள்ள வந்து வச்சுருந்த மேட்டுக்கிட்டு சீட்டு, கண்ணாடியில் வச்சுருக்க ரப்பர் எல்லாமே ஒன்றுமே இல்லை, வெறும் இந்த தகரம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி காலையில் இந்த இன்சிடெண்ட் வந்து 3 to 4 AM நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. இங்கே ஆக்சுவலாக இந்த இடம் வந்து குடிதாங்கிச்சேரி. இது வந்து ஒரு ஒயரிங் ப்ராப்ளம்னால நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. பாருங்க, சீட்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் மெல்ட் ஆகி கீழே வந்து பொசிஞ்சு ஊற்றிடுச்சு. ஒயர் ஃபால்ட்டுனால இந்த மாதிரி ஆயிடுச்சான். ஸ்கோடா வெஹிக்கிள் ஆக்சுவலாக நம்ம வந்து காஸ்ட்லி கார் வச்சுக்கிறது வந்து முக்கியம் இல்லை, அதை வந்து நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி இன்சூரன்ஸ்லாம் அடித்து கரெக்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஏதோ ஒயரிங் ப்ராப்ளம் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஒயரிங்னால உள்ள ஸ்டேரிங்லாம் பாருங்கள், ஸ்டேரிங்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த சீட்டு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஓனர் வந்து எரியறத அப்படியே நின்று வீடியோ எடுத்தாரான் வெளியில் நின்று. வேறு என்ன பண்ணுறது, சுத்தமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபயருக்கு. பண்ணிவிட்டு அவங்க வந்து எடுத்தாங்க. இது ஸ்கோடா வெஹிக்கிள் அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா, இந்த கணக்கு பாருங்கள் அதோட பாக்கி. இது வந்து ஸ்கோடா வெஹிக்கிள், இந்த இடத்துல இருக்கும் அது, இந்த லோகோ. சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் அவுட் ஆயிடுச்சு. இதனையும் வந்து இந்த மேலே ஓப்பன் மாதிரி வச்ச வண்டி, கொஞ்சம் காஸ்ட்லியான வெஹிக்கிள் தான் இது. ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பாவமாக இருக்கும். வயிற்றுச்ச கொடுமை இதெல்லாம், கார் எரியறதெல்லாம். நல்ல வேளை வந்து உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை, அவங்க வந்து வெளில வந்துட்டாங்க போல். ஒயரிங் இஷ்யூ. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் சர்க்கியூட் சைடில் ஏதோ வந்து ஒயரிங் இஷ்யூ, இந்த ஏசி சைடில் ஏதோ ஒயரிங் இஷ்யூ போட்டிருக்கு. இது பாருங்க, வண்டியோட நம்பர் பிளேட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் இதுதான், ஒன்றுமே இல்லை சுத்தமாக வண்டியில். இதெல்லாம் தெரிச்சு வெடிச்சு விழுந்துச்சு கண்ணாடி இதெல்லாம். நான் ஆக்சுவலாக இங்கே ரூட் எடுத்து போயிட்டு இருந்தேன், திருவாரூர் போயிட்டு இருந்தப்போ இந்த வண்டியை வந்து நிறுத்தி பார்த்துருந்தேன். நான் பார்த்துட்டு ஒரு லைவ் ஒன்று போட்டு உங்களுக்கு இதை காமிக்கலாம் அப்படின்னு. சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஸோ கார் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணி ரெகுலர் சர்வீஸ் விட்டு போய் எடுக்கணும். அதுமாரி சர்வீஸ் விட்டு எடுக்கும்போது கூட நீங்கள் அவங்கள்ட்ட என்னென்ன நீங்கள் மாற்றிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் காரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒயரிங் இஷ்யூ, சின்னது இந்த எலி ஏறி கடிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூனால தான் வந்து பெருசாக வந்து முடியறது. எவ்வளோ கையெல்லாம் வந்து ஒரு கறி, சுத்தமாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து அவுட் ஆகிடுச்சு. இது வந்து அந்த பெரிய டேர்னிங் ஒன்று வந்து திரும்புள்ள இந்த டேர்னிங் தான் இது. குடிதாங்கிச்சேரியா இந்த ஏரியா பேர். பாருங்கள், சைடு வீல்லாம் வெறும் ரிமூ மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. டோட்டலாக பெட்ரோல் டேங்கு எவ்ரிதிங் அவுட். சீட்டெல்லாம் வேறு கம்பியாக இருக்குது. எல்லாம் காஸ்ட்லி வெஹிக்கிளுங்க இது, நல்ல டாப் அண்டான மாடல், ஆனால் காலி ஆகிடுச்சு. பாவம்ல, உள்ளே எல்லாமே சுத்தமாக கம்பியாக போயிட்டு இருக்குது. ஒரு சீட்டுக்கிட்டெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. அதுமாரி ஸ்டியரிங்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் எரிஞ்சு அப்படியே ஃபுல்லாக உட்காந்துட்டு. அந்தளவுக்கு உள்ளார வந்து ஃபயர் அட்டாக் ஆகிருக்கு. இங்கேருந்து ஏறி இருக்கும் போல். அந்த இடம் தண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க, எடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம், இது இன்னும் இந்த ஏரியாவில் டிஸ்போஸ் பண்ணாமல் கிடக்கு. இதுக்கப்புறம் தான் இதை வந்து எடுப்பாங்க. போகிறவங்க வரவங்க எல்லோரும் நின்று பார்க்குறது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஏன்னா காஸ்ட்லி வெஹிக்கிள் இல்லையா, அது மாதிரி சீலிங்லாம் மேலெலாம் வந்து அமைங்கி உடஞ்சி போச்சு சுத்தமாக. ஸோ கார் மெயின்டைன் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒயரிங் அது இதெல்லாம் வந்து அந்த இஷ்யூலாம் இது பண்ணாமல் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றுமே இல்லை வண்டியில்.
இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. ஓகே போயிட்டு விட்டுமா பிரதர்? நல்லா பண்ணுறேன். ஓகே பிரதர். பிரதர் பாய். இது நம்ம தம்பி தான் பண்ணுறான். ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம். ஓ சரி சரி சரி. ஓகே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுலேருந்து. ஓகே பிரதர் பாய் பாய். என்ன பார்த்தேன் இங்கே பாருங்க, வண்டி பின்னாடி அது கிடக்கு. நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அதை. ஸோ நம்மளும் நின்று இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து இந்த மாதிரி ஃபயரிங் இஷ்யூ, ஒயரு இஷ்யூனால தான் அது வந்து ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் வந்து ஒரு அவேர்னஸாகவே அது வந்து பை 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 பை. நம்ம தெரிஞ்சவங்களும் ஒரு 2-3 பேர் வந்து நின்றுட்டாங்க இங்கே. அதாவது ஷர்ட் நான் இந்த நம்ம லோகோ போட்டிருக்கேனா அதான் நின்றுட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே. ஸோ காலையிலேருந்து இந்த லைனில் யாராவது வந்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்டே டியூன்.